கலிங்கா பரிசுடன் தொடர்புடைய துறை எது? அறிவியல் துறை. அண்மையில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? வினய் மோகன் குவாத்ரா. மத்திய நீர் ஆணையம் உருவாக்கிய பிளட் வாட்ச் இந்தியா 2.0 என்ற செயலியை வெளியிட்ட அமைச்சகம் எது? ஜல்சக்தி அமைச்சகம். கார்பெட் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட். வீடுதோறும் மூவர்ணக்குடி பிரச்சாரம் என்பது கீழ்காணும் எந்த அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும்? கலாச்சார அமைச்சகம். ஆறாவது இந்தியா ஆஸ்திரேலியா கடல்சார் பாதுகாப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் எது? கான்பரா. தமிழ்நாட்டுக்கும் தமிழின வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக 10 லட்சத்துக்குமான காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் அடங்கிய தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் இலக்கியவாதியுமான குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட்டது. ஜூனியர் ஆடவர் ஹாக்கி அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? PR ஸ்ரீஜேஷ். 2024 ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் பெற்று தந்த PR ஸ்ரீஜேஷ் இந்திய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரங்கராயன் பறவையியல் சரணாலயம் மற்றும் கழுவேலி பறவையியல் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. அண்மையில் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS 08 ஏவிய அமைப்பு எது? இஸ்ரோ. தமிழ்நாட்டில் கர்ப்பிணிகளை கண்காணிக்கும் வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 என்ற மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேவை மையத்தில் இருந்து ஒரு கர்ப்பிணியை குறைந்தது 5 முறைக்கு மேல் ஆலோசகர்கள் தொடர்பு கொள்வர். அண்மையில் மொத்த சுற்றுச்சூழல் தயாரிப்பு குறியீட்டை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? உத்தரகாண்ட் மாநிலம். உலகளாவிய தெற்கு உச்சி மாநாட்டின் 3வது குரல் நிகழ்வை நகர்த்திய நாடு எது? இந்தியா. An empowered global south for a sustainable future என்பது இந்த உச்சி மாநாட்டிற்கான கருப்பொருளாகும். போர்கள், உணவு மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றம் ஆகியவற்றை இது மையமாக கொண்டது. எரிபட்டு என்பது கீழ்காணும் எந்த வடகிழக்கு மாநிலத்தின் புவிசார் குடியேறு பெற்ற தயாரிப்பாகும்? அஸ்ஸாம். அந்துப்பூச்சி இயற்கையாகவே கொல்லப்படாமல் கூட்டை விட்டு வெளியேறிய பின் தயாரிக்கப்படுகின்ற காரணத்தினால் எரிபட்டு என்பது உலகின் ஒரே சைவப்பட்டாக விளங்குகிறது. ஹக்கி பிக்கி பழங்குடியினர் முதன்மையாக வாழும் மாநிலம் எது? கர்நாடகா. கர்நாடக மாநிலத்தின் சிவமோகா, தாவணகெரே மற்றும் மைசூர் மாவட்டங்களில் வாழ்கின்றனர். 24x7 ஆட்கோர்ட்ஸ் எனப்படும் காசோலை பவுன்ஸ் வழக்குகளை கையாளுவதற்கான இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நீதிமன்றம் திறக்கப்பட்ட இடம் எது? கொல்லம், கேரளா. வழக்கை தாக்கல் செய்வது முதல் தீர்ப்புகள் வரை முழுக்க இணைய வழியிலேயே செயல்படுகிறது. 2024 செப்டம்பர் மாதம் முதல் காசோலை பவுன்ஸ் வழக்குகளை நீதிமன்றம் ஏற்கத் தொடங்கும். தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி நா. முருகானந்தம் IAS பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் 50வது தலைமைச் செயலர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் இந்திய கொடியேந்திகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 இந்திய விளையாட்டு வீராங்கனைகள் யார்? சுமித் ஆண்டில் மற்றும் பாக்யஸ்ரீ ஜாதவ். சௌரிய சம்பிரபா 1.0 என்பதுடன் தொடர்புடைய ஆயுதப்படை எது? இந்திய இராணுவம். வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் அலுவல் மொழியாக நேபாளி மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆங்கிலம் மட்டுமே மாநிலத்தின் அலுவல் மொழியாக இருந்த நிலையில் இப்போது நேபாளி மொழியும் இணைக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களில் உள்ள நுண்ணுயிரி மாசுபாட்டை மதிப்பிடுவதற்கான திட்டத்தை தொடங்கிய அமைப்பு எது? FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம்.